ரமேஷ். வணக்கம் நண்பரே, வணக்கம். காலை வணக்கம். ரமேஷ். காலை வணக்கம். அதாவது ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு டிவில ஒரு இத பார்த்தேன். அதாவது ஒரு பையன் பள்ளிக்கூடம் படிக்கிறான். சைக்கிள்ல வந்து கீரை விக்கிறான் டெய்லி. அவன பேட்டி எடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 50 கட்டு 20 கட்டு வித்துட்டு, அந்த பணத்த வச்சு தன்னுடைய சகோதர, சகோதரிகள படிக்க வைக்கிறான். அவனும் பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிறான். அவன ஸ்கூல்ல கூப்பிட்டு பாராட்டி கௌரவப்படுத்துறாங்க. எல்லாம் பார்த்தேன். இத பார்க்கும்போது எனக்கு உங்க நினைவு வந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பள்ளிக்கூடம் படிக்கும்போது, இப்ப என்னெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, படிக்கிறதால எந்த வேலையும் செய்ய வேணாம்னு எங்க வீட்ல சொல்லுவாங்க. "நீ நல்லா படிச்சு, நீ டெவலப் ஆனா போதும். நீ வீட்டு வேலை எதுவும் செய்ய வேணாம்னு" எங்க வீட்ல சொல்லுவாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வரது ஒரு பெரிய வேலை மாரி கணக்கு காமிக்கிற ஆளுங்க நாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, பள்ளிக்கூடமும் போவீங்க. நேரம் கிடைக்கும்போது உங்க சகோதரருக்கு போய் ஹெல்ப் பண்ணுவீங்க. கடையில உட்காந்து, அவருக்கு குடும்பத்துக்கோசரம் உழைக்கணும். குடும்பத்த மேல கொண்டு வரணும்னா, அண்ணன் ஒருத்தரே கஷ்டப்படக்கூடாது. நம்மளும் கடையில வந்து உட்காந்து கொஞ்சம் வியாபாரம் பண்ணி அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதாவது அதெல்லாம் ஒரு உயர்ந்த குணம். அது ஒரு உயர்ந்த குணம். ஆ நீங்க கொஞ்சம் பெரிய லெவல் வந்த பிறகு உங்க அண்ணனே வேணான்னு சொல்லிட்டாரு. "தம்பி இனிமே நீ உட்காராத. நீ கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிட்ட. கடையில உட்கார்ந்தா நல்லதில்ல. நீ உன் வேலைய பாருன்னு" சொல்லியிருக்காரு. அதுவரைக்கும் கூட நீங்க பிஎஸ்சி படிக்கும் போதெல்லாம் கூட உட்கார்ந்து வெட்கம்லாம் படல. அதாவது சொல்ல வர்றது என்னன்னா, என்ன வந்து கடையில உட்கார வைக்கிறீங்களா, எனக்கு அது அசிங்கம்னு நீங்க சொல்லல. குடும்பம் தான் முக்கியம். நான் வியாபாரத்துல நானும் கொஞ்சம் அண்ணனுக்கு உதவி செய்வேன். அது ஒண்ணு சொன்னீங்க. அப்புறம் இன்னொன்னு நீங்க ஒரு தடவ சொல்லும்போது சொன்னீங்க, எங்க அண்ணன் அந்த வெத்தலைய தூக்கிட்டு ஓடி போய் அந்த பஸ்ஸுல ஏத்துறத பார்க்கும்போது, நம்ம அவருக்கு ரொம்ப உதவி பண்ணணும் அப்படின்னு என் மனசுல தோணும்னு சொல்லுவீங்க. உங்க கருத்து எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது பசுமரத்தாணின்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதன் வந்து பார்க்கிறத கத்துக்கிறான். சொல்றத கேட்கல. உங்க அண்ணன் உங்கள்ட்ட நான் கஷ்டப்படுறேன்னு சொன்னா உங்க மைண்ட்ல ஏறி இருக்காது. ஆனா அவர் கஷ்டப்படுறத நீங்க கண்ணால பார்க்கும்போது, ஆஹா! நானும் வந்து ஒரு உதவியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க. உங்கள வாழ்த்துறேன். நீங்க நல்லா இருக்கணும். 100 வயசுக்கு சௌக்கியமா இருக்கணும். உங்க மனசையே இன்றைக்கும் வந்து நீங்க உங்க குடும்பத்துல இருக்கவங்கள பாதுகாக்கிறதுக்கு, உதவுறதுக்குலாம் நீங்க தயாரா இருக்கீங்க. சில அடிப்படை கேள்வி கேட்கிறேன். வெள்ளாத்துல குளிச்சிருக்கீங்களா? ஒரு தடவ ஞாபகம் இருக்கு ரமேஷ் எனக்கு. அ. அப்போ எல்லாத்தையும் எதுக்கோ ஒரு தடவ போய் குளிச்சிருக்கேன் நானு. குளிச்சுட்டு எனக்கே பயந்தேன். பயத்தோடயே குளிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அங்க எங்க மேடு இருக்கும், எங்க பள்ளம் இருக்குன்னு தெரியாது இல்லையா? அது ஒரு மாதிரி இருக்கும்ல அந்த வெள்ளாறு. ஆமா. அதனால நான் ஒரு தடவ குளிச்சிருக்கேன். ரொம்ப குளிச்சிருக்கேன். ஆனா இன்னொன்னு வந்து எங்க வீட்டுக்கு பின்னாடி வாய்க்கால் இருக்கும். ஆமா. அந்த வாய்க்கால்ல தண்ணி வரும். அந்த 6 மாசம் தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அ. அதுக்குள்ள போய் நல்லா நல்லா விழுந்து குளிச்சிருக்கோம். ம். அது நல்லா இருக்கும். ஏன்னா அந்த ஆத்துல ஒரு தடவ நான் குளிச்ச மாரி ஞாபகம் இருக்கு எனக்கு. நல்லா குளிச்சிருக்கேன் நானு. ஆனா அதுல கொஞ்சம் பயம் இருக்கும். ஏன்னா சிலதுல வந்து முட்டிக்கு கீழ தண்ணி இருக்கும். சிலதுல பார்த்தா ரொம்ப முட்டிக்காலுக்கு மேல ரொம்ப இருக்கும். சிலதுல அதிகமா கொஞ்சம் இருக்கும். ஆழமாவும் இருக்கும். ரொம்ப ஆழம் இருக்கும். ஆமா, ஆமா. அதுல கொஞ்சம் பயமா கூட இருக்கும் அதுல. சேறு வேற ஆனா இருக்கும். நெறைய மீன் சேறு வேற ஆமா, இருக்கும். அதுல நெறைய பேர் ஆமா. மாட்டி இறந்து போயிருக்காங்க. ஆனா அதனால எனக்கு அது வந்து ஆனா நெறைய மீன் குஞ்செல்லாம் வரும். அது கொஞ்சம் நல்லாதான் இருக்கும் அது. நெறைய மீன் குஞ்செல்லாம் வரும். அது நல்லாதான் இருந்துச்சு. ஆனா அதோட நான் நெறைய தடவ வந்து அந்த வாய்க்கால்ல தண்ணி வரும்போது, இதுக்காகவே போவேன். இதுக்காகவே போயிட்டு குளிச்சுட்டு வருவேன். அப்ப இப்ப எனக்கு குதிக்க தெரியாம நானு வெள்ளாத்துல இந்த கரையில இந்த கரை வரைக்கும் நீச்சல் அடிச்சிருக்கேன் ஒரு காலத்துல. அப்படியா? எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பயம் கிடையாது எனக்கு. மூழ்குறது, பட்டர்ஃப்ளை ஸ்விம்மிங்கு யாரும் சொல்லித் தரல. படுத்துக்கிட்டே ஸ்விம் பண்றது, நெறைய தண்ணி போகும்போது ம், இந்த பக்கத்துல அந்த பக்கம் போறது, அதனால எவ்வளவு ஆழம் இருக்கு ம். செக் பண்றது, முழுகி ஒருத்தனை 1, 2 எண்ண சொல்லி, எவ்வளவு அதிக நம்பர் நம்மளால முழுக முடியும்னு பாக்குறது, எல்லா வேலையும் நான் பண்ணியிருக்கேன். எங்க ம். வீட்ல கொஞ்சம் ஃப்ரீடம் தான். இப்ப ஒரு தடவ தலைவரே வாய்க்கால்ல குளிக்க போய் ஒரு 3, 4 மணி நேரம் குளிச்சார். எங்க அப்பா கையில கொம்பு எடுத்துட்டு வந்தாரு. அப்ப கண்ணெல்லாம் எனக்கு சிவந்திருந்தது. 2 போடு போட்டாரு. "போடுறா" அப்படின்னு. அடிக்கல ஆனா.
சும்மா கொம்ப அப்படி காட்டினாரு. அவர் அடிக்க மாட்டாரு. நான் அடிச்சதே இல்ல இது வரைக்கும். எதுக்கு சொல்றேன்னா, வெள்ளாறு வந்து ஒரு காலத்துல தண்ணி நல்லா போச்சு. இப்ப கொஞ்சம் தண்ணி இல்ல அங்க. இப்போ தண்ணி கம்மியா தான் போகுது. ஆமா. தண்ணி ஆனா இல்ல, அது கூட தண்ணி உப்பு தண்ணியா உப்பாயிருச்சுன்னு கேள்விப்பட்டேன். உப்பாயிடுச்சு. ஆமா. கடல் தண்ணி வந்து அப் டு நம்ம புவனகிரி தாண்டி அப் டு சேத்தியத்தோப்பு வரைக்குமே உப்பு தண்ணியா போயிடுச்சு. அதனாலதான் வந்து குடிக்கிறதுக்கு எல்லாருமே வந்து இந்த பாட்டில் வாட்டர் வாங்குறாங்க. கேன் வாட்டர் வாங்குறாங்க. ஓஹோ! யாரும் ஆமாமா. இன்னும் ஈவன் சொல்லப் போனா வீட்ல கூட எங்க புவனகிரி எங்க வீட்ல கூட போர் வாட்டர் தான். போர்னா அது சமைக்கிறதுக்கு நாங்க யூஸ் பண்றது இல்ல. இதுதான் ஆர்ஓ வாட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா எல்லாருமே மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு புவனகிரில எல்லாருமே கேன் வாட்டர் தான் யூஸ் பண்றாங்க. இல்லன்னா வந்து இந்த இது அங்கருந்து ஓவர் ஹெட் டேங்க்ல இருந்து அனுப்புறாங்க இல்லையா? அந்த தண்ணிய யூஸ் பண்ணுவாங்க. அது ம். மாரி. அது வந்து அந்த ஆத்துல தண்ணி வராம பண்ணாங்கன்னா, அந்த கடல் தண்ணி உள்ள வராம ஏதாவது பண்ணாங்கன்னா நல்லாருக்கும். அது எல்லாம் நெறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்ல ஏதோ அமௌண்ட் கூட சாங்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து மறுபடியும் டைம் ஆன உடனே ரிவைஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. இன்னும் ஆரம்பிக்கல. எப்ப முடியும்னு தெரியல அது. ஈவினிங்ல வெள்ளாத்தங்கிற அந்த பாலத்துல எப்பயாவது உட்கார்ந்து இருந்திருக்கீங்களா? என்னைக்காவது அனுபவிச்சிருக்காங்களா உங்க அது வீட்ல? ரொம்ப ரேர். அது நான் நெறைய இப்ப நான் பார்த்துருக்கேன் நானு. அந்த பக்கம் போகும்போதெல்லாம் நெறைய பேர் வந்து அங்க உட்கார்ந்து கதை பேசுவாங்க. முதல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. இப்போ கொஞ்ச நாளா இப்பல்லாம் ரீசென்ட்டா அலோவ் பண்றது இல்லன்னு நெனைக்கிறேன். வந்து மேக்ஸிமம் பெரியவங்க நெறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஈவினிங் ஆனா ஆத்துல அவங்களுக்குன்னு ஒரு பர்மனன்ட் பிளேஸ் மாரி செலக்ட் பண்ணிட்டு அங்க இருந்துட்டு, அங்க பேசிட்டு இருப்பாங்க. நானு அந்த மாரி அதிகமா போனதில்ல. எனக்கு நான் தெரியும் ஒரே அந்த ஒரு மாரிலாம் தடவ இருக்காங்க. உட்கார்ந்தேன். ஒரே ஒரு தடவ உட்கார்ந்துட்டு வந்தேன். ம், எங்க அம்மாவுக்கு விஷயம் ம். தெரிஞ்சிருச்சு. என்ன பெரிய மனுஷன் ஆயிட்டியான்னு ஒரு முறைச்சாங்க. அதுலேருந்து போறதில்ல. அதாவது அங்க போய் உட்கார்றதுக்கே முதல்ல அனுமதி கிடைக்கல. அ, ஆ, அ, நண்பரே அப்புறம் இப்ப பள்ளிக்கூடம் அ, போனீங்க. அ. பள்ளிக்கூடம் போற காலகட்டத்துல உங்களுக்கு செருப்பு வாங்கி குடுத்தாங்களா? வாங்கி தரலையா? இல்ல எனக்கு செருப்பெல்லாம் எனக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல எனக்கு. ஆனா வந்து எனக்கு வந்து முதல்ல 6த் நான் படிக்கும்போது சைக்கிள் வந்து எங்க அண்ணன்கிட்ட தான் இருந்துச்சு. ரவி அண்ணன், சின்ன அண்ணன் தான் சைக்கிள் வச்சிருப்பாரு. அ. அவருக்கு என்னமோ தெரியல. அவரு வந்து திரும்ப நம்ம 1 மணிக்கெல்லாம் நான் லஞ்ச் எல்லாம் கொண்டு போறதில்ல அப்போ. 1 மணிக்கு லஞ்ச் பிரேக் விட்ட உடனே மறுபடியும் வீட்டுக்கு வருவோம். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போகணும்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன அவரு சைக்கிள்ல வருவேன். அவரு சைக்கிள்ல என்ன ஏத்திட்டு போன்னு சொல்லிட்டு நானு வந்து அவர சைக்கிள பிடிச்சு இழுப்பேன். அவருக்கு என்னமோ தெரியல சைக்கிள் அவரு என்ன ஏத்தாமலே போக ட்ரை பண்ணுவாரு அவரு. அப்புறம் நான் கொஞ்ச நாள் பின்னாடியே போயிட்டு விட்டுருவேன். அதுக்கப்புறம் எனக்கு தனியா சைக்கிள் வாங்கி குடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அதுதான் ஞாபகம் இருக்கு. பட் செருப்புலாம் எனக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. அதெல்லாம் உனக்கு இன்னும் ஞாபகம் இல்ல. இத கட் பண்ணி திரும்பி வரேன். செருப்பெல்லாம் ஏன்னா நெட் ஏதோ இஷ்யூவா இருக்கு. திரும்ப கட் பண்ணி திரும்பி வரேன். சரிங்க ரமேஷ். ஆ.